வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 1 அக்டோபர்ல எக்ஸாம் நடந்தது. இந்த டேட்டோட ஜெனரல் அவேர்னஸ் பிளஸ் இங்கிலீஷ்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல வெறும் கொஸ்டின் சீரிஸ் மட்டும் பார்க்காம எந்த டாபிக்ஸ்ல அதிகமான கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஏன்னா டாபிக்ஸ் நமக்கு தெரிஞ்ச போது அப்கமிங்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருந்துச்சுன்னா எந்த டாபிக்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேத்தாப்புல உங்களோட ப்ரிப்பரேஷன் வைக்கும்போது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட அடிஷனலா சேர்த்து ஸ்டூடெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதிட்டு வராங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதையுமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல நம்ம கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பணியும் வைப்பல நான் ஆல்ரெடி கொஸ்டின் எல்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து ஸ்டூடெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணான்னு சொல்லி அதையுமே வந்து டிஸ்கஷன் குரூப்ல ஷேர் பண்றாங்க. நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். பிளஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. இல்ல நீங்க டெலிகிராம் போயிட்டு பணியும் வைப்புன்னு சர்ச் பண்ணவே வரும். அதுல நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம். ஜிஎஸ்ல கொஸ்டின் சீரிஸ் அப்படின்னு பார்த்தாவே 3 ஏரியால தான் கொஸ்டின் வருவாங்க. ஒன்னு கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. இன்னொன்னு ஜெனரல் ஸ்டடிஸ். ஜெனரல் ஸ்டடிஸ்னா ஹிஸ்டரியில இருந்து வரும், பாலிட்டில இருந்து வரும், ஜியோகிராஃபில இருந்து வரும், எக்கானமில இருந்து, சயின்ஸ்ல இருந்து வரும். அதே ஸ்டாட்டிக் ஜிகேனா கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆர்ட்டோட பர்சனாலிட்டி, சென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்பாங்க, புக்ஸ் அண்ட் ஆதர், சினிமா ரிலேட்டடா கேட்பாங்க. சினிமால ஆக்டர்ஸ் ரிலேட்டடா கேட்காம மியூசிக் டைரக்டர் ரிலேட்டடா கேட்பாங்க, இல்ல ஃபேமஸான சிங்கர் ரிலேட்டடா கேட்பாங்க. இதுதான் வந்துன்னா ஸ்டாட்டிக் ஜிகேயோட கான்செப்ட். ஏன் சொல்லணும், இந்த ஜிஎஸ்ல இருந்து இந்த 3 ஏரியால தான் கொஸ்டின் வரும். அப்ப இந்த ஏரியா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, அதுதான் இந்த இடத்துல யூஸ்ஃபுல். ரைட்டா? இல்ல ஃபர்ஸ்ட் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 1 அக்டோபர் 2024 ஷிஃப்ட் 2ல எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு கேட்ட கொஸ்டினா பாருங்க. The substance and shadow book author name அப்படின்னு இருக்குல்ல. அப்ப இந்த கொஸ்டின் என்னன்னா ஸ்டாட்டிக்ஸ் புக்ஸ் அண்ட் ஆதர்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இந்த புக்கோட ரைட்டர் ஆர் ஆதர் அப்படின்னு பார்த்தா நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அந்த நிதிஷ்குமாரா? இவர் ஃபேமஸான பொலிட்டிஷியன் பிளஸ் வந்து சினிமால இருக்கிற ஆளு. நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பயாலஜில வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எதோட மேட்ச்னா புரோட்டீன் ரிலேட்டடா, கார்போஹைட்ரேட் ரிலேட்டடா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பர்டிகுலரா ஜவஹர்லால் நேரு. அப்ப என்ன மாடர்ன் இந்தியால இருந்து ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா பிக் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தா கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்ல மகாராஷ்டிரால வந்துன்னா 2023 ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அப்ப கவர்மெண்டோட ஸ்கீம்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதான் அந்த மாதிரி கொஸ்டின் வந்து லேர்னிங் ரைட்டா. அடுத்து பார்த்தா வாட்டர் ஃபால் நேஷனல் பார்க்ல இருந்து ஒரு கொஸ்டின். இது ஸ்டூடெண்ட் வந்துன்னா அவங்க ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருந்துன்னு சொன்னாங்க. ஸ்டானின்ஸ் ஆண்டனிஸ்மே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா. அப்ப என்ன ஸ்டானின்ஸ் ஆண்டனிஸ் கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களேன், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பார்த்துட்டு போனா ஈஸியா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினோட அட்வான்டேஜ் இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா நம்மளோட சேனல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் நான் கம்ப்ளீட்டா போட்டுருந்தேன். நீங்க பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணீங்க, நீங்க வந்து பாத்துக்கலாம். அடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன கிராமர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து க்ளோஸ் டெஸ்ட் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து கொடுத்துட்டு அதுல என்னன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. 4 டேஷ் வச்சிருப்பாங்க. அதுல எது கரெக்டா வரும் அப்படின்னு கேட்பாங்களே, அதுதான் வந்து இந்த க்ளோஸ் டெஸ்ட். அது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஸ்ருதி அப்படின்னு ஒரு கேண்டிடேட் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. இங்கிலீஷ் பார்ட் வந்து ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. ஜிகே தான் கொஞ்சம் வந்து என்ன டஃபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 46 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அட்டன் பண்ணியிருக்காங்க. இதுல பாருங்களேன், கேட்ட கேள்விலாம் வந்து புக்ஸ் அண்ட் அதர். அப்ப ஸ்ட்ராட்டஜி ஜிகே, ஃபெஸ்டிவல் இதுவும் வந்து ஸ்ட்ராட்டஜி ஜிகே. அடுத்து முகல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின், அடுத்து பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின், அடுத்து பர்த் பிளேஸ் ஆஃப் ஜோதிராவ் பூலே. ஜோதிராவ் பூலே எங்க படிப்போம்னா மாடர்ன் இந்தியால படிப்போம். அதுவும் பர்டிகுலரா சொல்ல போனா ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல வந்து இவர் படிப்போம். இவர் கிரியேட் பண்ண ஒரு சமாஜ் இருக்கும். அதாவது சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்றாங்க. சத்திய சோதக் சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு வரும். நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணணும். சத்திய சோதக் சமாஜ் எங்க கிரியேட் பண்ணிருப்பேன்னா மகாராஷ்டிரா வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ மகாராஷ்டிரா இவர் கிரியேட் பண்ணது. அப்ப என்ன சொல்லலாம், இவர் ரிலேட்டட் டு வந்து மகாராஷ்டிரா. இவர் எங்க பிறந்திருப்பாருன்னா சத்தாரா. சத்தாரா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கு. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் பாலிட்டி அப்படின்னு வந்தாவே கொஸ்டின் மோஸ்ட்லி இருக்கிறது என்னன்னா ஆர்டிகல் தான் எடுப்பாங்க. அதுவும் பார்த்தோம்னா ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் நம்ம நல்லாவே லேர்ன் பண்ணிட்டா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாவர்ட்டி இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து டெம்பிள் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் 2019 ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
டெக் ஃபெஸ்ட் 2022 இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டினா கூட இருக்கலாம். இது எல்லாமே கேட்டதா சொல்லி வந்து இந்த கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க ரைட்டா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளவு கஷ்டமா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல இருந்து 2000ல இருந்து 2021ல ஏதோ ஒரு சென்ட்ரல் ஸ்கீம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து யுனெஸ்கோ ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்தா சொல்றாங்க. யுனெஸ்கோ எங்க படிப்பணும், இந்த இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் எதுக்காக விடுவாங்கன்னா டூரிசம் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக, வேர்ல்ட் லெவல்ல டூரிசம் அதிகமாகனா இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதன் மூலம் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அது கொடுக்கறது எது, யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து கிராமர் பார்ட் வந்து ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டனிம்ஸ் வந்துன்னா ரீசெண்டா அதுவும் டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ரிலேட்டா தான் கேட்டதா இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன வரும்னா H2SO4 வரும். இதுதான் ஒரு கொஸ்டினா எடுத்திருக்காங்க. அடுத்து ரீசன் ஃபார் சேஞ்ச் இன் கலர் ஆஃப் எக் ஒயிட் ஆஃப்டர் பாயிலிங் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கொஸ்டின் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும், அதுல இருந்து கொஸ்டினா எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு எக் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த எக்ல ரெண்டு இருக்கும், ஒன்னு வெள்ளை கலர் தண்ணியா இருக்கும், அதை வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம், எக் ஒயிட். இன்னொன்னு கரு இருக்கும் மஞ்சள் கலர், அதை என்ன சொல்லுவோம், யோக்கு வந்துன்னு சொல்லுவோம், யோக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன மேடப் ஆஃப்னா சல்ஃபர் அதிகமா கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, சல்ஃபர். இந்த யோக்குல என்ன இருக்குன்னா அயன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாயில் பண்ணும்போது தண்ணியை வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த முட்டை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரியாக்ஷன் ஆகும். அப்படி ரியாக்ஷன் ஆகும் போது உருவாகுறது தான் அயன் சல்ஃபேட் அப்படின்னு ஒன்று உருவாகுமா, அயன் சல்ஃபேட் அப்படின்னு ஒன்று உருவாகுது. இந்த இது ஆகுறதுனால என்ன கலர்ல மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன சொல்லலாம், இதுக்கான காரணம் வந்து இந்த அயன் சல்ஃபேட்டா மாறதுனால தான். அடுத்த கொஸ்டின் என்ன, இங்கிலீஷ் வந்துட்டு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரம் வந்து வெக்காபுலரி அண்ட் வந்து எரர் ஸ்பாட்டிங். அடுத்து ஒரு இங்கிலீஷோட வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் கவர் பண்ணினோம், அதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. ஆல்வேஸ் சொல்லிங்க தட் கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேண்டிடேட் அவங்களோட ரெஸ்பான்ஸ் சொல்லியிருந்தாங்க. இதுல ஆண்டனிம்ஸ் வந்துன்னா எக்ஸ்பேண்ட், அதாவது எக்ஸ்பேண்ட்னா பெருசாகிறது, அதுக்கு ஆண்டனிம்ஸ் சிறுசாகிறது. அப்ப எப்படி வரும், ஸ்மால் வரும், ஆர் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்தா கூட என்னன்னா ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஆண்டனிம்ஸ் ஆஃப் வந்து எக்ஸ்பேண்ட். அடுத்து 2011 சென்சஸ்ல ஹையான லிட்டரரி ஸ்டேட்டை கேட்டிருக்காங்க. டெஃபினட்டா என்ன வரும், கேரளா தான் வரும். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தா அப்ப என்ன ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து மவுண்டைன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியா ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அப்படின்னு இருக்குல்ல, இது எந்த கேம்ல வந்து என்னன்னா கோல்டு மெடல்னு தெரியல, பட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா ரெண்டே பேர் தான். ஒன்னு வந்து நிராஜ் சோப்ரா, இவர் என்ன அத்லெட்டிக்ஸ்ல வந்து என்னன்னா இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்திருப்பாரு. இன்னொரு யாருன்னா அபினவ் பிந்த்ரா, இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து கோல்டு மெடல் வாங்கி கொடுத்திருப்பாரு. இவர் எது ரிலேட்டடா வரும்னா கன் ஷூட் பண்றதுல வந்து வருவது, ஷூட்டிங்ல வந்து என்னன்னா இவர் வந்து இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்திருப்பாரு. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பாத்துக்கமா தெலுங்கானாவோட ஃபெஸ்டிவல். பாத்துக்கமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும், அதோட சேர்த்து போனலு அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும். இந்த ரெண்டுமே ஃபேமஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கேன். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்ல கவர் பண்ணினா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக். இப்போ நான் என்னன்னா கம்ப்ளீட்டா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் எடுத்திருக்கேன். இதுல பிரசிடென்டோட குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடா ஆர்டிகல்ஸ் என்னன்னா ஆர்டிகல் 59 வரும். அப்ப என்ன டைரக்டா வந்து என்னன்னா பாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கங்க. இது கொஞ்சம் வந்து டஃப்பான கொஸ்டின் தான். ஏன்னா ஆர்டிகல் 51 தாண்டிட்டாவே வந்து சில இது வந்து நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோபயோகிராஃபி. த சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஷேடோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். திலீப் குமார் இவர் வந்து பொலிட்டிஷியன், ஆல்சோ வந்து சினிமால இருக்காரு. அவர் எழுதின ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான் த சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஷேடோ. அப்போ நான் புக்ஸ் அண்ட் அது ரிலேட்டட் அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஹச் வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க, பட் ரொம்ப இன்டெப்தா கேட்டிருக்காங்க. அந்த ஹச் எதை பத்தி பேசணும், டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி. அப்ப என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மொத்தம் வந்து 11 டியூட்டிஸ் இருக்கும். அந்த 11மே லேர்ன் பண்ணிக்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா தாஜ்மஹாலை பில்ட் பண்ணது இது எல்லாருக்குமே தெரியும், ஷாஜகான். இது ரொம்ப ஈஸியானதுதான். அடுத்து சில்க் ரூட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். சில்க் ரூட் எது ரிலேட்டடா வரும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ட்ரேட் ரிலேட்டடா சைனா வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து இதுல ட்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து சில்க் ரூட். நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த செக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர். அப்ப ஆன்சர் என்ன, பப்ளிக் அப்படின்னு வரணும். அடுத்து பிகு டான்ஸ். பிகு டான்ஸ் ரொம்ப ஃபேமஸான டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து அசாம். இது என்ன கொஸ்டின் அப்படின்னா ஃபோக் டான்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராட்டஜிக்கல இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு. அப்ப என்ன ஃபோக் டான்ஸ்ல அந்த ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து சித்தாரா தேவி ரிலேட்டட் டு வந்துன்னா எந்த டான்ஸ், கதக் டான்ஸ். அப்ப இந்த கொஸ்டின் என்ன, கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்துருக்கேன். ஏன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல மொத்தம் 8 இருக்கும்,
அதுல ஒன் ஆஃப் த டான்ஸ் தான் கரெக்ட். அதுல சம்பந்தப்பட்ட ஆர்ட் பர்சன் தான் சீதாரா தேவி. அப்ப என்ன கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பா ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ ஹரப்பா ஜஸ்ட் என்ன கொஸ்டின் தெரியல, பட் ஏன்னா ஏன்ஷியன் இந்தியால இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. அடுத்து 9th வந்து பிரிக்ஸ் சமிட் ஒன்று நடந்திருக்கும். அது என்னன்னா பார்லிமெண்ட்ரி ஃபோரம் சொல்லிட்டு 2023 கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுல இந்தியால வந்து யாரு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின் ரொம்ப ஃபேக்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது யார் ஒரு ஹரிவன்ஷ் நாராயண் சிங். இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டெபுட்டி சேர்மன். ஸோ டெபுட்டி சேர்மன் ஆஃப் வந்து ராஜ்யசபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் வந்து ராஜ்யசபா. இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்தியால இருந்து அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து ஆரோக்கிய மிஷன், ஹெல்த் மிஷன் எப்ப வந்துன்னு கேட்டிருக்காங்க. 2013 வந்திருக்கும். கொஸ்டின் மேட்சிங் சயின்ஸ் ரிலேட்டடா நம்ம இந்த கார்போஹைட்ரேட் அப்படிலாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடா மேட்சிங் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து மணிப்பூரி டான்ஸ்ல ராஜ்குமார் சிங் ரீசெண்டா ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் தாகூர் அவார்டு. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து சிந்தட்டிக் இண்டிகேட்டர். இது என்னன்னா ஒரு இது ஆசிடா இருக்கா இல்ல பேஸா இருக்கான்னு சொல்லிட்டு சில பிக் பண்ணல யூஸ் பண்ணல, அதுக்கு சில இண்டிகேட்டர்லாம் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு இண்டிகேட்டர் லேட்டர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பூவரஸ் யூனியன் டெரிட்டரி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் லடாக் வரும். ஏன்னா லடாக் தான் 12.58% வந்துன்னா பூவரான வந்துன்னா யூனியன் டெரிட்டரி. அதே பர்சன்டேஜ் தான் ஜம்மு காஷ்மீருக்கு வரும். கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னு தெரியல, பட் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வந்து ஆன்சரா வரணும். ரைட்டா? அடுத்து கிரேட்டஸ்ட் கார்ட் ஆஃப் ஆரியன். இந்த கொஸ்டின் என்ன வேதிக் பீரியட்ல இருந்து கொஸ்டின், ஏன்ஷியன் இந்தியாவோட வேதிக் பீரியட்ல இருந்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இந்திரா காடு வரும். நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தா பாபரோட ஆன்செஸ்டர் சைட், அவங்க மதர் அப்படின்னு பார்த்தா மங்கோல் வருவாங்க. மங்கோலியால இருக்கிற செங்கிஸ்கான் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஃபாதர் சைட் பார்த்தா திமிரிடி எம்பர். இது எல்லாமே வந்துன்னா பாபரோட ஆன்செஸ்டர் சைட். பாபர் யாரு? முகல் டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணாரு. அப்ப முகல் டைனஸ்டி அப்படின்னு வந்தாவே எந்த பீரியட் வரணும்? மெடிவல் பீரியட். அப்ப மெடிவல் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கங்க. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? இது எல்லாமே கேட்ட கொஸ்டின். இதுல இருந்து லேர்னிங் என்னன்னா எந்த ஏரியால கொஸ்டின் கேட்கறான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். முகல்ல அதிகமா கொஸ்டின் வருது, அப்ப முகல் ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். பாலிட்டில ஆர்டிகல் வந்துச்சுன்னா அந்த 1ல இருந்து 51 ஆர்டிகல் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல டான்ஸ், ஃபோக் டான்ஸ், ஆதர், சென்சஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டுக்கங்க. அதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா சப்போஸ் நீங்க வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் 2020 கேட்ட எல்லா இதுவுமே நான் கவர் பண்ணியிருந்தேன். நீங்க இதுல மொத்தமா பார்த்தா 13 வீடியோஸ் வந்து போட்டுக்கோம். இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் ஆட் பண்ணுவோம். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்ன ஜெனரல் ஸ்டடீஸ். அதே இது 2022 ஸ்ட்ராட்டஜிக்கு ரிலேட்டடா நீங்க பார்க்கணும்னாலும் அதுக்கான பிளேலிஸ்ட்மே நான் ஆட் பண்ணி போட்டிருந்தேன். அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல சில ஆஸ்பிரண்ட்க்கு வந்துன்னா இந்த எக்ஸாம் ரொம்பவே நியரா இருக்கனால இந்த வீடியோ பார்க்க டைம் இருக்காது. பட் பிடிஎஃப் கிடைச்சா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு திங்க் பண்ணீங்கன்னா நம்மளோட சேனல் பணியும் வாய்ப்புல நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னெல்லாம் எடுத்தனும் அதுக்கான கம்ப்ளீட் வந்து பிடிஎஃப் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி ஒன் பை ஒன் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஜிஎஸ் மட்டும் போடாம நான் இங்கிலீஷ்மே கவர் பண்ணினேன். கம்ப்ளீட் 2023 என்னெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து ப்ரீவியஸ்ல கேட்டாங்களோ நான் எல்லா சீரிஸ் அண்ட் டாபிக் வைஸ் கவர் பண்ணிருக்கேன். நீங்க சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம், ஆண்ட் நியூஸ் பார்க்கலாம், சினானிம்ஸ் பார்க்கலாம், ஸ்பாத்தை ரிலேட்டடா பார்க்கலாம், இடியம்ஸ் ரிலேட்டடா பார்க்கலாம். பழமொழி நல்லாவே பார்த்துங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாத இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வெஸ்டா ஆன்சர் மட்டும் சொல்ல மாட்டேன், இருக்கிற அதர் ஆப்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால சொல்றேன் நீங்க ஒரு வாட்டி பாருங்க. அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இதுல ஏதாவது நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு இல்ல ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.